ஸ்டார்ட் பண்ணலாமா? பக்தவச்சலம் ஆட்சி 1965 டு, அதாவது காமராஜர் போன பின்னாடி 1965 1965 டு 67 பாக்கலான்ட்டு. பக்தவச்சலத்துக்கு ராஜாஜி இருந்த சாதுரியமோ காமராஜருக்கு இருந்த மதிய நுட்பமோ இல்லாமல் அவர் சூழ்நிலைகளை தவற கையாண்டார். ஓகேங்களா? பக்தவச்சலத்துக்கு என்ன இல்ல, ராஜாஜிட்டு இருந்த சாதுரியமோ காமராஜர் இருந்தோ மதிய, ஏன்னா எப்பயோ காங்கிரஸ் தோத்துருக்கும், ஆனா ராஜாஜி தான் அதை இழுத்து பிடிச்சி ஜெயிச்சிட்டாரு. அது மாதிரி காமராஜர் வந்து பெரும் பிரபலம். மதிநுட்பமும் இல்லாமல் அவர் சூழ்நிலைகளை தவறாக கையாண்டார். யார் சொல்றது? கு ராஜன், கே ராசையன் இல்ல, ஒரு ஓகே தமிழ்ல கூவா இருக்கலாம், இங்கிலீஷ்ல கே வரும் இல்லையா, கரெக்ட். கு ராசையன் அவர் தான் சொன்னார். வாழ்க்கை குறிப்பு: படிப்பும் பட்டமும். மீஞ்சூர் பக்தவச்சலம், என்ன பேரு அவர் பேரு? மீஞ்சூர் பக்தவச்சலம் காமராசர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகி கொண்டதை அடுத்து 1963 அக்டோபர் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஆனார். கரெக்டா? 1960, ஏன்னா 1963 அக்டோபர் 2 தான் யார் அக்டோபர் 2 இல்ல, எப்ப போனாரு? அக்டோபர் 1ல போனாரா? கேக்குதா? பேச கேட்கலையா? அக்டோபர் 1 தான் அவர் வந்து அந்த பதவியிலிருந்து விலகி இருப்பார்னு பார்த்தோம் இல்லையா? ஓகே. அப்போ 2ஆம் தேதி இவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இவர் செங்கல்பட்டு மாவட்டம் மீஞ்சூரில் CN கனக சபாபதி முதலியாருக்கும் மல்லிகா, செங்கல்பட்டு மாவட்டம் மீஞ்சூர் கனக சபாபதிக்கும் மல்லிகா மேயருக்கும் 1897 அக்டோபர் 9ஆம் தேதி மகனாக பிறந்தார். 1897 1897 யாராவது பிறந்திருக்காங்களா? தமிழ்நாட்டு இந்திய விடுதலை போராட்ட வீரர். 1897 ஜனவரி 23 யாராவது ஞாபகம் வருதா? சுபாஷ் சந்திர போஸ். கரெக்ட் தான். 97 67 தான், 97 தான், கரெக்ட் தான். 1997 ஜனவரி 23. சரிங்களா? ஓகே. வசதியான குடும்பத்தில் பிறந்த. எங்க பிறந்தாரு? கட்டாக். கட்டாக் எங்க இருக்கு? ஒரிசா, மேற்கு வங்காளம் கிடையாது. ஓகேவா? வசதியான குடும்பத்தில் பிறந்து பக்தவச்சலம் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பையும் இவரு சட்டக்கல்லூரி சட்டப்படிப்பையும் முடித்த பின்னர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரானார். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பு. இவர் வந்து பக்தவச்சலம் கல்லூரி மறந்த காலத்தது பொது வாழ்க்கையிலும் இந்திய விடுதலை பண்ண மறந்தார். முதல் உலக போரின் போது அன்னி பெசன்ட் அம்மையார் துவக்கிய சுயாட்சி இயக்கம். அன்னி பெசன்ட் அம்மையார் துவக்கிய சுயாட்சி இயக்கம் இளைஞர் பக்தவச்சலத்தின் கவனத்தை கவர்ந்தது. சரி, ஓகே. இவர் 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் ஆகி 4 ஆண்டுகளில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர். 1922 காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினர் ஆகிறாரு. ஓகேனா? அதே மாதிரி என்ன ஆகுறாருன்னா 26 வந்து தலைவர் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினராக மாறாரு. காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினராகி 4 ஆண்டுகளில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் ஆகிறார். ஓகே. இவர் காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினராகி செயற்குழு உறுப்பினராக மாறாரு. இந்தியா என்ற நாளேட்டை துவங்கி அதன் ஆசிரியர் 1930. நோட் பண்ணுங்க, நம்ம இந்தியான்றத இன்னொரு இது பார்ப்போம். பாரதியாரோட இந்தியா, இதுவும் இல்லாம இந்தியான்ற ஒரு நாளேட்டை துவங்கி அதன் ஆசிரியராக 1933 வரை நடத்தினார். ஓகேங்களா? இந்தியான்ற இதுல பக்தவச்சலம் நடத்திருக்காரு. ஓகே. நெக்ஸ்ட் பக்தவச்சலம் சில காலம் சென்னை மகாஜன சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர். மகாஜன சங்கம் பார்த்தீங்கன்னா எப்போ உருவாச்சு? சென்னை மகாஜன சங்கம் 1984 மே 16. ஓகே. ரவுலட் அதுல வந்து உறுப்பினராகவும் செயல்பட்டுக்கிறார். ஓகே. ரவுலட் சட்டம், அதாவது அது பின்னாடி வந்திருக்கும் இல்லையா, அப்ப வந்து அதுல உறுப்பினர் செயல்பட்டுகிறார். ரவுலட் அற போராட்டத்தில் பங்கேற்றார் 1919. வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டு 1930 போலீஸ் தடியடியில் காயமுற்றுகிறார். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல கலந்து கொண்டு போலீஸ் தடியடியில் என்ன பண்றாரு? காயமுற்றுகிறார். சட்ட மறுபேயத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றுள்ளார் 1932. இவர் சென்னை மாநகராட்சியின் துணை மேயராக பணியாற்றினார் 1937. சென்னை மாநகராட்சியோட துணை மேயராகவும் பணியாற்றியிருக்கார் 1937. பக்தவச்சலம் 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் கிராம தொகுதியிலிருந்து தந்தை, ஏன்னா அவர் பிறந்த ஊரே செங்கல்பட்டு அந்த பக்கம் தான். அப்போ திருவள்ளூர் கிராம தொகுதியிலிருந்து சட்டமன்ற தேர்தலில் என்ன பண்றாரு? 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் கிராம தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ராஜாஜி அமைச்சரவை நான் பார்த்தேன் இல்லையா? ராஜாஜி அமைச்சரவையில யாராவது இருந்திருப்பாருன்னா இவர் இருந்திருப்பாரு, பக்தவச்சலம் இருந்திருப்பாரு, சுப்பராயன் இருந்திருப்பாரு, அப்புறம் TSS ராஜன் இருந்திருப்பாரு. ஞாபகம் இருக்கா? TSS ராஜன் ருக்குமணி லட்சுமி பத்தி என்னவா மாத்திட்டு இருப்பாரு? ருக்குமணி லட்சுமி துணை சபாநாயகரா வச்சிருப்பாரு. ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஓகே. திருவள்ளூர் கிராம தொகுதியில் ராஜாஜி அமைச்சர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். கரெக்ட். அது ரொம்ப ஹைலைட். பக்தவச்சலம் தனிநபர் அறப்போரில் பகிர்ந்து சிறை தண்டனை பெற்றார். வெள்ளையினை வெளியே கலந்து கொண்டார். அமைச்சர் பக்தவச்சலம் 1946 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 46 37 கட்டு 46 தான் தேர்ந்தெடுத்து மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17 ஆண்டு காலம் 46 இருந்து 63 வரையுமே. ஓகே. அதாவது காமராஜருக்கு ஒரு உரிமை, ஏன்னா அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆயிட்டார் இல்லையா? அது வரையும் அமைச்சரா இருக்காரு. டி பிரகாசமா 44 டி பிரகாசமா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அடுத்தது 47. அப்புறம் இவர் வந்துடுவாரு, யாரு அவர் பேர் என்ன, குமாரசாமி ராஜா 49 வந்துருவாரா. அடுத்த ராஜாஜி 52 வந்துருவாரா. அப்புறம் 53 காமராஜர் வந்துடுறாரு 54 இருந்து 54 வந்துடுறா. அப்புறம் 54 வரையும் இருந்தார். அதான் 1946 to 63. பக்தவச்சலம் ராஜாஜின்னு அவர். பக்தவச்சலம் யாரோட ஆதரவு? ராஜாஜி. ராஜாஜியா சென்னை சட்டப்பேரவையின் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு காமராஜருக்கும் சுப்பிரமணியத்துக்கும் நாம் பார்த்தோம் இல்லையா? சென்னை காமராஜர் வந்து எப்ப ராஜாஜி வந்து 1954 வந்து பதவி வெளியிடுவாரா? 54.
அப்போ அடுத்த முதலமைச்சர் அடுத்த காங்கிரஸ் தலைவர் யாருன்றது யாரு? சுப்பிரமணியத்தை. ராஜாஜி வந்து யாரு இது பண்ணுவாரு? சுப்பிரமணியத்தை இது பண்ணுவாரு. காமராஜருக்கு யாரு ஆதரவு தெரிவிப்பா? வந்துட்டீங்களா? வரதராஜு நாயுடு வந்து ஆதரவு தெரிவிப்பான்னு பார்த்தோமா? காமராஜரும் சுப்பிரமணியத்துமே போட்டி இருந்தது. இப்போட்டியில் சி சுப்பிரமணியத்தின் பெயரை முன்மொழிந்தவர் யாரு? பக்தவத்சலம். ஓகேங்களா? காமராஜருக்கு ஆப்போசிட்டா சி சுப்பிரமணியத்தின் பெயரை முன்மொழிந்தவர் யாரு? பக்தவத்சலம். இப்போட்டியில் சுப்பிரமணியம் தோற்றார். காமராஜர் அவர் முதலமைச்சர் சி சுப்பிரமணியத்தையும் எம் பக்தவத்சலம் தனது அமைச்சர்கள் சேர்த்து கொண்டார். எவ்வளவு பெருந்தன்மை பாரு. ஓகேங்களா? நீ இப்ப நாம் பண்ணிருப்போமா? போடா வெளியே அடிச்சுட்டு வச்சிருக்கோம். பக்தவத்சலம் இப்போட்டியில் சி சுப்பிரமணியம் தோற்றார். காமராஜர் முதலமைச்சர் வந்து சுப்பிரமணியத்தையும் பக்தவத்சலம் தனது அமைச்சர்கள் சேர்த்து கொண்டார். காமராஜர் பக்தவத்சலத்துக்கும் தனக்கும் முக்கிய இலாக்களை கொடுத்ததாக நன்றி உணர்வோடு குறிப்பிட்டார். பக்தவத்சலம் என்ன சொல்றாரு? காமராஜர் எனக்கு என்ன பண்ணிருக்காரு? முக்கிய பக்தவத்சலத்துக்கும் பக்தவத்சலத்துக்கும் தனக்கும் முக்கிய இலக்காகளை கொடுத்தாருன்னு சொல்லி யார் சொல்லிக்கிறார்? ஸ்ரீ சுப்பிரமணியம் சொல்லிக்கிறார். ஓகே, ஸ்ரீ சுப்பிரமணியம் சொல்லிக்கிறாரு. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியிலும் கட்சி நடத்திய விடுதலை போராட்டங்களும் சட்டப்பேரவையிலும் பங்கேற்று அனைத்து தரப்பினாலும் மரியாதையுடன் மதிக்கப்பட்ட பெரியவர் முத்துரங்க முதலியார் பக்தவத்சலத்தின் தாய் மாமனார். இதுல காங்கிரஸ் கட்சியிலும் கட்சி நடத்திய விடுதலை போராட்டம் சட்டப்பேரவையிலும் முத்துரங்க முதலியார் ஒருத்தர் வந்து ஒரு தாய் மாமனார். பக்தவத்சலம் திருமணங்கள் மூலம் பிரபல அரசியல் குடும்பத்துடன் உறவித்துக் கொண்டார். என்ன பண்ணுவார்? திருமணம் நிறைய திருமணம் பண்ணாரா இல்ல அவர் பையனை யாருக்கா திருமணம் பண்ணி வச்சாரா தெரியல. மத்திய அமைச்சரும் இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமாய் இருந்த ஓவி அழகேசனும் முன்னாள் மாநில அமைச்சர் பி.டி. ராஜனும் இவரது மைத்துனர்கள். மைத்துனர்னா என்ன? சகலையா? மைத்துனர் என்னப்பா? மாமா மச்சான் அந்த மாதிரி. மாமா மச்சானா? சரி, ஓகே. மத்திய ஏதோ ஒன்று சொல்லுங்க. மத்திய அமைச்சரும் இருந்த ஓவி அழகேசனும் முன்னாள் மாநில அமைச்சரும் பி.டி. ராஜனும் இவர்கள் மைத்துனர்கள். தற்போது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் பக்தவத்சலத்தின் பேத்தியா. இப்ப முன்னாடி இருந்தவங்க. ஓகே. ஆட்சி பிரச்சனைகள். முதலமைச்சர்கள். காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். பக்தவத்சலம் 1963 அக்டோபர் 2 இவர் தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர். கரெக்டா? ஆமா. இவருக்கு பின் தமிழ்நாட்டின் ஆட்சி காங்கிரஸ் வந்து திராவிட போயிடுச்சு. விவேகானந்தர் நினைவு மன்றம் 1963 ஆகஸ்ட் மாதம் சுவாமி விவேகானந்தர் 100ஆண்டு நிலா குழுந்தனர். ஏன்னா 1863 பிறந்திருப்பாரா விவேகானந்தர்? 1863 ஜனவரி 12. கரெக்டா? ஜனவரி 12 1863 ஜனவரி 12. என்ன பேர் விவேகானந்தர் பேர்? நரேந்திரநாத் தத். 1863 பிறந்தார். ஆமா, சாரி. சுவாமி விவேகானந்தர் 100ஆண்டு குழு தலைவர் எம்.எஸ். கோல்வால்கரும். ஓகேங்களா? எம்.எஸ். கோல்வால்கர் யாரு? சுவாமி விவேகானந்தர் 100ஆண்டு விழா குழு தலைவர். செயலர் வந்து ஏக்நாத் ரானடே. கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டுவது பற்றி முதலமைச்சர் பக்தவத்சலத்தை சந்திக்கிறாங்க. இம்முயற்சி ராஷ்டிரிய சேவாக் சங்கம் RSS சார்பாக மேற்கொள்ளப்பட்டதால் முதலமைச்சர் பக்தவத்சலமும் மத்திய கலாச்சார அமைச்சர் உமாயுன் கபீரும் இத்திட்டத்தை கடுமையாக ஏற்றினார். ஏன்னா இதை கொண்டு வந்தது யாரு? ராஷ்டிரிய சுயம் சேவாக் சங்கம். RSS என்ன பண்ணுவாங்க? RSSனாலே என்னது? அந்த இந்துத்துவத்தை இது பண்ணிடுவாங்க, அதாவது மத கலவரத்தை உருவாக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, ஓகேவா, அது வந்து ஓகே பண்ணல. யாரு? உமாயுன் கபீரும். உமாயுன் யாரு? ஒரு மத்திய கலாச்சார அமைச்சர். அப்ப உமாயுன் பேர் இருந்தாலே அவர் என்ன முஸ்லீமா இருந்திருப்பாரு. இந்த பக்கம் பக்தவத்சலம் காங்கிரஸ். ஓகேவா? சோ RSSக்கு வந்து ஆப்போசிட். சரி. எனினும் நினைவு மண்டபம் அமைப்பாளர்கள் 323 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கையொப்பமிட்ட ஆவணத்தை கொடுத்த பின்னர் அப்பயும் என்ன பண்றாங்க? போயிட்டு எல்லாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. சோ அப்போ ஆவணத்தை கொடுத்த பின்னர் வேறு வழியின்றி மத்திய அரசாங்கம் இத்திட்டத்துக்கு அனுமதி வழங்கியது. மத்திய அரசாங்கம் வழங்குது. முதலமைச்சர் பக்தவத்சலமும் முடிவை ஏற்கிட்டாரு. அரிசி பஞ்சம். சோ அப்போ விவேகானந்தர் நினைவு மண்டபம் யாரோட காலத்துல அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா யாரோட காலம்? பக்தவத்சலம். ஓகேவா? ஓகே. 1963. அடுத்தது அரிசி பஞ்சம். விலைவாசி உயர்வு 1963 64. 2ஆம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து 1945 இந்தியாவில் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை அதிகரித்தது. அப்படியே பார்த்துதான் வரும். அது பிரகாசம், ஓமது ராமசாமி, குமார் சாம்ராஜா, ராஜாஜி, காமராஜர் எல்லா காலத்திலும் வந்துருக்குது. காமராஜர் பின் முதலமைச்சர் இவரு காலத்திலும் அது வந்துச்சு. அவ்வளவுதான். சோ இவரும் ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாரு. பஞ்சப்படுமையான மக்கள் செயல் அரிசி பஞ்சத்தை போவதாக போர்கள் நடவடிக்கைகள் இருப்பதில் அரசாங்கம் உணவு பற்றாக்குறை இல்லை என்று சமாதானம் கூறியது. சும்மாவே எதிர்கட்சியின் எதிர்ப்பை அலட்சியப்படுத்தி கோவை காவல் நிலையத்துக்கு முன்னால் அரிசி கேட்டு போராடிய கூட்டத்தை கலைக்க நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர். அப்போ எங்க வந்து கோவை காவல் நிலையத்துக்கு முன்னாடி என்ன பண்ற? அரிசி கேட்டு போராட்டம் நடக்குது. அதுல வந்து ஒருத்தர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது பற்றி சட்டப்பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஒத்திவைப்பு தீர்மானம் என்ன? அதாவது இப்ப டெய்லியும் வந்து சட்டப்பேரவையில ஏதோ ஒன்று நடத்திட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு வரனால மத்த தீர்மானம் ஒத்தி வச்சுட்டு இந்த தீர்மானத்தை மட்டும் என்ன பண்ணணும்? இதை பத்தி பேசுறதா ஒத்தி தீர்வு வேணும். 1964 அக்டோபர் 19. ஆனால் இத்தீர்மானம் விவாதத்துக்கு கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நீதி விசாரணை கோரிக்கையும் நிராகரிக்கப்பட்டது. ஏன்னா அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் அதை இது பண்ணிக்கல. ஓகேவா? ஓகே.
1964 அக்டோபர் 19 ஒத்திவைப்பு திருமணம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த பிரச்சனை பத்தி பேசலாம், சுட்டுக் கொண்டதை பத்தி அப்படின்றாங்க. ஆனா அதை விவாதத்தை கூட ஏத்துக்கல. உணவு பஞ்சமும் விலைவாசி உயர்வும் பக்தர்கள் மீது நம்பிக்கை அவமதிப்பு ஏற்பட்டது. இந்த அவநம்பிக்கை தமிழ்நாட்டில் நிலவிய வேலையில்லா திண்டாட்டத்தால் அதிகரிக்கவே செய்தது. அரிசி பஞ்சமும் விலைவாசி உயர்வும் வேலையின்மையும் ஆகிய மூன்றும் எதிர்கட்சிகளின் பிரச்சார பீரங்களுக்கு வெடிமந்தாகிட்டன. என்ன பண்ணாங்க? எதிர்கட்சி சும்மா இருக்கணும், அதுவும் திமுக, அதுவும் அண்ணா சும்மா இருப்பாரா? போட்டு தள்ளி இருப்பாரு. 1964 இறுதியில் தனுஷ்கோடி பகுதி கடல் கொந்தளை பாலம் நான் பார்ப்பேன் இல்லையா? தனுஷ்கோடி வந்து சில 1964 ஆண்டு இறுதியில் தனுஷ்கோடி பகுதியில் கடல் கொந்தளை பாலம் கோர புயலாலும் பெரும் பாதிப்புள்ளாயினர். துன்பம் வந்தால் தனியாக வராது, கூட்டாதான் வரும். எல்லாமே வந்துச்சு. ஒரு பக்கம் அரிசி பஞ்சம், ஒரு பக்கம் வேலையில்லா திண்டாட்டம், ஒரு பக்கம் விலைவாசி உயர்வு, இன்னொரு பக்கம் என்ன வந்துச்சு? தனுஷ்கோடி அழிச்சுட்டாங்க. ஓகேங்களா? புயல் வந்து அழிச்சிருச்சு. அது இந்தியர் போராட்டம் 1965 ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெற்ற இந்தியர் போராட்டம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்று போக்கை இடமாற்றம் செய்த மாபெரும் நிகழ்ச்சியாகும். இந்நிகழ்ச்சியின் பின்புலத்தை புரிந்து கொள்ளாமல் இந்தியர் போராட்டத்தின் தன்மையும் தாக்கத்தையும் அறிந்து கொள்வது கடினம். இதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்திய மொழிக் கொள்கை அதெல்லாம் போலாம். இந்திய மொழிக் கொள்கையை பத்தி தெரிஞ்சுன்னு சொல்ல வராங்க. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் தூக்கி போறாங்க உண்டா. இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்திய தேசிய மொழி மற்றும் ஆட்சி மொழி பற்றிய பல சர்ச்சை இருந்தது. சர்ச்சையின் முடிவில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு 2000 78க்கு 77 ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்திக்கு ஆதரவாக முடிவு செய்யப்பட்டது. அதாவது இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முடிவாயிற்று. இந்தியா விடுதலை பெற்ற பின் மொழிக் கொள்கையின் பிரச்சனை அரசியல் அமைப்பு மன்றத்தில் விரிவாகப்படுத்தப்பட்டது. விவாத முடிவில் பின்வரும் மொழிக் கொள்கை என்னன்னா, இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீடிக்கும். ஆங்கிலம் 1965 வரை ஆட்சி மொழியாக இருந்துச்சு. 1965 வரை. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? இந்திய வந்து ஆட்சி மொழியாக கொண்டு வரணும்னு சொல்றாங்க. 65 பின் இந்திய ஆங்கிலத்துக்கு பதிலாக ஆட்சி மொழியாகும். 1965 பின்னரும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்க வேண்டுமா என்பதை நாடாளுமன்றம் 1965 பின்னரும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்பதை நாடாளுமன்ற தீர்மானிக்கலாம் சொல்றாங்க. ஆட்சி மொழி சட்டம் அரசியலமைப்பு சட்டகர்த்தாக்கள் எதிர்பார்த்தபடி 1965 இந்திய ஆங்கிலத்துக்கு பதில் ஆட்சி மொழி அவர்கள் தகுதியை பெறவில்லை. எனவே 1962 ஆட்சி மொழி கமிஷன் அதன் ஆய்வு அறிக்கையில் இந்திய ஆங்கிலத்துக்கு பதில் படிப்படியாக ஆட்சி மொழி ஆகலாம். சோ என்ன சொல்ல வராங்க? அதாவது 1965 இந்தி வந்து ஆட்சி மொழியா ஆகணும்னு சொல்ல வரல. ஏன்னா இன்னும் அந்த நிலைமைக்கு இன்னும் வரல. படிப்படியா என்ன பண்ணலாம்? ஆட்சி மொழி அறிவிக்கலாம்னு சொல்றாங்க. இந்திய வந்து ஆகலாம்னு சொல்றாங்க. அதன் பின் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த ஆணை 1965 பிறகு இந்தி பிரதான ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாகவும் இருக்கும் என்று அறிவிச்சிட்டாங்க. அப்படி இருந்தோம் இவங்க வந்து சொல்லிட்டாங்க. சோ அப்போ இந்த ஆணை இந்தி பேசுற மக்களிடையே இதை எதிர்த்து யாரு பேசிருப்பா? இந்த சந்தேகத்தை போகும் பொருட்டு பிரதமர் நேரு இந்தி பேசுற மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் இந்தி மீது திணிக்கப்பட மாட்டாது என்ற உத்தரவாதத்தை கொடுத்தார். ஓகேங்களா? இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை இந்தி வந்து என்ன பண்ணோம்? இந்தி திணிக்கப்பட மாட்டான்னு சொல்றார். ஓகே. இந்த உத்தரவின் உள்ளடக்கிய ஆட்சி மொழிகள் சட்டம் 1963 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. நேருவின் வாக்குறுதியும் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டமும் மாக்னா காட்டாவுக்கு ஒப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார் மு. கருணாநிதி. என்னன்னா புரியுதா? அதாவது 1963 நாடாளுமன்றத்தால் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா இந்த சட்டத்தை குடியரசுத் தலைவர் எப்ப ஒப்புதல் வழங்குறாரு? 1963 ஆட்சி மொழிகள் சட்டம் கொண்டு வந்துட்டாங்கப்பா. ஆட்சி மொழிகள் சட்டம் என்ன சொல்லுன்னா, 1965 என்ன பண்ணலாம்? ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக விட்டுட்டு எதை கொண்டு வரலாம்? இந்திய ஆட்சி மொழி ஆகலாம்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு கமிஷனை போட்டுருக்காங்க. அந்த கமிஷன் என்ன பதில் இருக்குன்னா, ஆட்சி மொழியை வந்து இந்தி இப்ப கொண்டு வரதுக்கான காலம் முழுசா கொண்டு வரதுக்கான காலம் இது இல்ல, படிப்படியா கொண்டு வரலான்றாங்க. இதை மீறியும் இந்திய குடியரசுத் தலைவர் என்ன பண்ணிடுறாருன்னா, ஆட்சி மொழியை வந்து என்ன பண்ணிடுறாரு? இந்தின்னு அறிவிச்சிடறாரு. இதனால பல சர்ச்சைகள் ஏற்படுது. அப்போ அதைதான் எதிர்த்து நம்ம என்ன பண்றோம்? போராட்டம். அதாவது நம்ம அண்ணாவா இருக்கட்டும், பெரியார் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்ப வந்து நேரு அவர்கள் வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கிறார். என்ன உத்தரவாதம்? இந்தி பேசாத மக்கள் இந்தியை ஏற்காத வரை இந்தி திணிக்கப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறாரு. அந்த உத்தரவாதத்தை கொடுத்ததுனால நேருவின் வாக்குறுதியும் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கொண்ட சட்டமும் ஓகேவா என்ன அழைக்கப்படுது? மேக்னா காட்டாவுக்கு ஒப்பானதுன்னு சொல்லி யார் சொல்றா? கருணாநிதி சொல்றாரு. மேக்னா காட்டானால என்ன? மகா சாசனம் அப்படின்னு சொல்றோம். ஆமா, கேக்குதுங்களா? புரியுதுங்களா? பாயிண்ட் புரியுதா என்னன்ட்டு? கோபால்சாமி பொதுநிலை அறிக்கை. தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளுக்கு இந்தி என்பது வடநாட்டு ஆதிக்க சின்னம். தமிழ்நாட்டு திராவிட கட்சியில் நம்ம இந்தி என்பது வடநாட்டு சின்னம். அம்மொழி கருதுவுக்கு முன் கட்டுப்பாட்டு அம்மொழி எருதுவுக்கு முன் காட்டப்படும் சிவப்பு துணி போன்றது. அந்த ஸ்பெயின்ல சொல்லுவாங்களா எருது, அந்த விளையாட்டு அது. ஓகேனா? எருதுவுக்கு முன் காட்டப்படும் சிவப்பு துணி போன்றது. இதை நன்கறிந்திருந்த சுப்பிரமணியம் அனைத்து கட்சி கமிட்டியின் மூலம் ஒரு சுகமான தீர்வுக்கு முற்பட்டார். அதன் விளைவே அப்போது கல்வி செயலராக இருந்த R.A. கோபால்சாமி தயாரித்த அனைத்து கட்சி பொதுநிலை அறிக்கை ஆகும். சோ ஏதோ ஒரு பொதுநிலை அறிக்கை வந்து சி. சுப்பிரமணியம் மூலியமா R.A. கோபால்சாமி தயாரிக்கிறார். இந்த அறிக்கையின் முக்கிய அம்சங்கள்: இந்தியா பல மொழிகளை கொண்டாடு இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளுக்கும் தேசிய மொழிக்கு அந்தஸ்து உள்ளது. அந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எந்த ஒரு மொழியும் தேசிய மொழியாக அங்கீகரிக்கவில்லை. இந்திய ஆட்சி மொழியாக மட்டுமே நிர்வாக தொடர்பு மொழியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்தி ஆங்கிலத்துக்கு பதில் 15 ஆண்டுகளுக்குள் தேசிய மொழியாக ஆகக்கூடாது என்பதை அரசியலமைப்பு சட்டம் தெளிவுபடுத்தியுள்ளது. 5 மொழிகளுக்கு தமிழ்நாட்டு மக்கள் இந்தி ஆங்கிலத்துக்கு பதில் தேச மொழி யாவதையோ அல்லது ஆட்சி மொழி யாவதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.
இந்திய வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்தி பொதுநிலை அறிக்கையை தமிழ்நாட்டு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரும் அனைத்து கட்சி கமிட்டி உறுப்பினர் சி என் அண்ணாதுரை ஏற்றுக்கொண்டதோடு பாராட்டம் செய்தார். இந்த பொதுநிலை அறிக்கை யாரால் வெளியிடப்பட்டிருக்கு? பி சண்முகத்தால ஆர்.ஏ. கோபால்சாமி என்ற கல்வித்துறை அமைச்சரால் வெளியிடப்பட்டது. இதை யார் ஏத்துக்கிட்டா? சி என் அண்ணாதுரை. அதாவது என்ன சொல்றாரு, இந்தியா வந்து பல மொழி கொண்ட நாடுடா, இதுல வந்து எல்லா மொழிகளுக்கும் என்ன அந்தஸ்து உண்டுன்னா தேசிய அந்தஸ்து பெறக்கூடிய அந்தஸ்து உண்டு. அதனால அரசியலமைப்பு சட்டத்துல வந்து இந்திய தேசிய மொழின்னு சொல்லி எங்கேயும் அறிவிக்கல. அது அலுவல் மொழியாகவும் ஆட்சி மொழியாகவும் சொல்லிட்டு ஒரு தொடர்புக்காக மட்டும்தான் அது இருந்திருக்கு. 15 வருஷம் 1950 சுதந்திரம் அடைஞ்சோம். வெறும் 15 வருஷத்துல ஆங்கிலத்துக்கு பதிலா இந்திய கொண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொன்ன பொதுநிலை அறிக்கையை யார் ஏத்துக்கிட்டா? சி என் அண்ணாதுரை ஏத்துக்கிட்டார். ஓகேவா? ஆனால் நேருக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரி, நேரு எப்போ 1964 இறந்துறாரு. அவரு பின்னாடி யாரும் வராது. ஏன்னா நேரு இருந்தது 1964 இறந்துறாரு. 65 யார் வந்துறாரு? பகதூர் சாஸ்திரி வந்தார். லால் பகதூர் சாஸ்திரி பிரதமருடன் எடுத்த நடவடிக்கையால் தமிழ்நாடு அனைத்து கட்சி மேற்கொண்ட முயற்சி அனைத்தும் எல்லாமே போயிடுச்சு. ஓகே, வாக்குறுதியினர் 1965 நேரு எடுத்து பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி மருந்து உள்துறை அமைச்சர் குல்சாரிலால் நந்தாவும் தீவிர இந்திய ஆர்வலர்கள் பிரதமரின் ஆதரவோடு நந்தா இந்தி மொழியை இந்திய ஆட்சி மொழியாக்கும் உறுதியுடன் பின்வரும் அமைச்சராக ஆணையை பிறப்பித்தார். அப்போ நந்தா தான் என்ன பண்றாரு? இந்தி மொழி ஆட்சியை பிறப்பிக்கிறார். 1965 ஜனவரி 26 குடியரசு நாள் அன்று இந்திய ஒன்றியத்தின் பிரதான ஆட்சி மொழியாக இருக்கும். இந்தி தான் என்னது? இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்கும் சொல்லி எப்ப சொல்றாங்க? ஜனவரி 26 சொல்றாங்க. மத்திய செயலகத்தில் இந்த நாளை தான் 1925 ஜனவரி 26 தான் அண்ணா என்ன நாளா சொல்லுவாரு? கருப்பு தினம். ஓகேனா, கருப்பு தினமா வந்து அவர் கொண்டாடுவார். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட். ஐயோ, ஓகே. 1965 ஜனவரி வந்து இந்திய ஒன்றியத்தின் பிரதான ஆட்சி மொழியாக இருக்கும். மத்திய செயலகத்தில் சில கோப்புகளில் இந்தியில் மட்டும் குறிப்புகள் எழுத வேண்டும். இந்தி தெரியாதவர்களுக்கு ஆங்கில மொழிபெயர்க்க வேண்டும். இந்தியில் எழுதப்படும் கடிதங்களுக்கு இந்தியில் பதில் எழுத வேண்டும். அதிகாரப்பூர்வமான சுற்றறிக்கைகளும் அதுக்குள்ள இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும் போட்டாங்க. 18 நாள் போராட்டம். 1965 ஜனவரி 26 குடியரசு தினத்திலிருந்து இந்திய ஆட்சி மொழியாகும் என்ற மத்திய அரசின் உள்துறை அமைச்சராக ஆணை வெளியிட்ட உடனே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கூடி 1965 ஜனவரி 8 குடியரசு நாள் அன்று கருப்பு கொடி ஏற்றி, நான் சொன்னேன் 1965 முன்னாடியே சொல்லிட்டாங்க. அதாவது 1965 ஜனவரி 26 தான் என்ன ஆக போகுது? இந்தி வந்து ஆட்சி மொழி ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சோ முன்னாடியே ஜனவரி 8 என்ன பண்ணாங்கன்னா கூட்டி குடியரசு நாள் என்று என்ன கொடி காட்டணும்? கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சின்னம் அணிந்து துக்க நாளாக அண்ணா வந்து என்ன நாள் சொல்றாரு? துக்க நாளாக கடைபிடிப்பது என்று தீர்மானித்தது. இம்முத்தமிழ் காவலர் யாரு? கி.ஆ.பே. விஸ்வநாதம் திருச்சியில் இந்திய எதிர்மாநாடு கூட்டினார். அப்போ திருச்சியில் இந்திய எதிர்மாநாடு கூட்டினது யாரு? எப்போ? 1965. ஓகேனா, முத்தமிழ் விஸ்வநாதன். ஜனவரி 19 வந்து பி.டி. ராஜன் அந்த மாநாட்டு தலைமையினர். அப்போ அந்த மாநாட்டை கூட்டினது யாருன்னா இவரு கி.ஆ.பே. விஸ்வநாதன் திருச்சியில. அதுக்கு தலைமை தாங்கியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யாரு? பி.டி. ராஜன். ஓகேனா, மதுரை மில் அதிபரும் தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியருமான கருமுத்து தியாகராய செட்டியார். ஓகேனா, மதுரை மில் அதிபரு பிளஸ் வந்து தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் யாரு? தமிழ்நாடுன்றத நம்ம யாராவது பார்த்தோம்? வரதராஜ் நாயுடு பார்த்தோம். இந்த இடத்துல வந்து கருமுத்து தியாக செட்டியார். சரி, பார்க்கலாம். மதுரை மில் அங்கேயும் அதே அவரும் மதுரை மில் அதிபர் ஆர்வி மில் அதிபருக்கு வந்து ஆதரவா பேசியிருப்பாருலாம் பார்த்தோம். சரி, பார்க்கலாம். மதுரை மில் அதிபரும் தமிழ்நாடு பத்திரிகை கருமுத்து தியாகராஜ செட்டியார். ஏதோ இருக்குது. கருமுத்து தியாகராஜ செட்டியார் தமிழ் கொடி ஏற்றி வச்சாராம். சோ அந்த இதுல ஓகே மாநாட கூட்டு விஸ்வநாதரு, தலைமை தாங்கந்து ராஜனு, அதுக்கு வந்து கொடியேற்றி வச்சது யாரு அப்படின்னா கருமுத்து தியாகராஜ செட்டியார். கோவை விஞ்ஞானி ஜி.டி. நாயுடு சொல்ல முடியாது. கோவை விஞ்ஞானி ஜி.டி. நாயுடு இந்தி திணிப்பை எதிர்க்க குரல் கொடுத்தார். அவரும் குரல் கொடுத்தாரு. இம்மாநாட்டு மேடையிலிருந்து ராஜாஜி இந்தியை ஆட்சி மொழி ஆக்கி குடியரசு நாள் தனக்கும் துக்க தினம் என்று முனைனாராம். நம்ம அத்தனை பார்த்தோம். ராஜாஜி பின்னாடி வந்து யாரு கூட இது பண்ணிருப்பாரு? ஞாபகம் இருக்கா? ராஜாஜி படிக்கும் போது மதுரையில ஒரு கூட்டத்தை கூட்டி, ஞாபகம் தான் பாருங்க, நான் சொல்ற பையன் ஞாபகம் தான் பாருங்க. இந்தி ஆட்சி மொழி ஆக்கப்பட்டதை தொடர்ந்து ராஜாஜி மதுரையில் ஒரு கூட்டத்தை கூட்டி, ஓகேவா, இந்தி எதிர்ப்பை பத்தி பேசியிருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்க. பார்த்தோமா? ஞாபகம் தான். இந்தி திணிப்பை எதிர்த்து அவர் என்ன பண்றாரு? இங்க மாநாட்டு மேடையிலிருந்து ராஜாஜி இந்தியை ஆட்சி மொழி ஆக்கி குடியரசு நாள் தனக்கும் துக்க தினம் தான் என்று முழங்கினார். இந்தி திணிப்பை எதிர்த்து அவர் திமுக கலைஞரோட தீவிரமாக பேசினார். ராஜாஜியுடன் நாம் தமிழர் இயக்கத்தை தலைவர் சி.ஆ.பே. ஆதித்தனார். ராஜாஜியுடன் சேர்ந்து நாம் தமிழர் இயக்கத்தை யாரு தலைவர் சி.ஆ.பே. ஆதித்தனார், முஸ்லீம் லீக் தலைவர் இஸ்மாயில் யாரு காயிதே மில்லத்தா அவரு இஸ்மாயில் சாஹிப், அவர் திமுக பிரமுகர் ரா நெடுஞ்செழியன், பார்வர்ட் பிளாக் கட்சியின் மூக்கையா தேவர் ஆகியோர் பங்கேற்று பேசினர். எனவே தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சிகள் அனைத்துமே ஒரே குரலில் இந்தி திணிப்பை எதிர்த்தன.
15வது குடியரசு தின நாளை துக்க தினமாக கொண்டாடு 1965 அது 15வது தான். 15வது குடியரசு தின நாளை துக்க தினமாக கொண்டாடுவது தேசத்தை அவமதிப்பாகும் என்றார் யாரு? முதலமைச்சர் பக்தவச்சலம். அப்போ முதலமைச்சர் 65ல. அது மட்டும் இல்லாம இப்போராட்டத்தை முறையிலே கிள்ளிவிட தீர்மானித்தார் அவர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. முதலமைச்சர் பக்தவச்சலத்தின் எச்சரிக்கைகளையும் மீறி போராட்டம் நடத்தப்பட்டதால் திமுக தலைவர்கள் ஜனவரி 24ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அண்ணாதுரை மற்றும் அவருடன் இருந்த மதியழகன், அரங்கண்ணல், ராசெலியன், நெடுஞ்செழியன், காஞ்சி, மணிமொழியார், ஆப்போ அரசு. அதான் யாரு? ஆப்போ அரசு. ஆப்போ அரசா? அவரு இல்ல. ஆப்போ அரசு, சி.வி. ராஜகோபால், ரா சம்பந்தம் ஆகியோர் கைது. இவர்களின்றி NV நடராஜன், நாஞ்சில் மனோகரன், சத்தியவாணி முத்து. சத்தியவாணி முத்து என்ன பண்ணிருப்பாங்க? 1965 இந்திய எதிர்ப்பு போரால இது பண்ணி கைது செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தோமா? 1965 இந்திய எதிர்ப்பு போரால கைது செய்யப்பட்டாங்கன்னு பார்த்தோம். RK ராமசாமி ஆகியோரும் சென்னையில் கைது செய்யப்பட்டனர். சென்னைக்கு வெளியே ரா நெடுஞ்செழியன், கருணாநிதினாலே குளித்தலை தான் வந்துருவாரு. ஓகேங்களா? அப்புறம் குளித்தலை முத்துகிருஷ்ணன், அன்பில் தர்மலிங்கம், ராஜராஜம், இதெல்லாம் சென்னைக்கு வெளியே. ராஜாராஜம் மற்றும் பலரோடு இரவா கைது பண்ணார். இவர்களின்றி குன்றக்குடி அடிகளார். பாத்துங்க, நம்ம படிக்கல, நம்ம சிலபஸ்ல இருக்காரா இல்லையா? குன்றக்குடி அடிகளார், CRP ஆதித்தனார், TRP விஸ்வநாதம் போன்ற பிரமும் கைது செய்யப்பட்டு திரியை இழுத்து விட்டால் விலக்கு அணைந்து விடுமா? சோ இதெல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. இப்ப திரிய இழுத்து விட்டாங்க. கடற்கரை கூட்டம். திமுகவின் முன்னணி தலைவர் அனைவரும் குடியரசு நாளுக்கு முன் நள்ளிரவு கைது செய்யப்பட்டது. ஏன்னா ஜனவரி 26 தான் என்னது, எல்லாமே ஜனவரி 24 கைது செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? ஜனவரி குடியரசு திமுக முன்னேற்ற குடியரசு நாளுக்கு முன் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டதை அறிந்து மாணாக்கர் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தங்கள் கையில் எடுத்தோம். யாரு? மாணாக்கர் எடுத்துட்டாங்க. சென்னை கடற்கரைக்கு முன்னாடி கூடல் கலந்து கொண்ட சென்னை மாநில கல்லூரி, சட்டக்கல்லூரி, தியாகராய கல்லூரி, பச்சையப்பன் கல்லூரி. அன்னைக்கு எல்லாம் இவங்க பயங்கரமான கல்லூரி. அன்னைக்கு மாணவர்கள்லாம் பயங்கரமா இருக்கும். ஆனா இன்னைக்கு இருக்கிறது எப்படி இருக்குது? சூப்பரா இருக்காங்க எல்லாமே. பஸ்ல சண்டை போட்டுக்கிட்டு, ரயில்ல கத்தி வச்சு சுத்திக்கிட்டு, ஓகேவா, கஞ்சா அடிச்சுக்கிட்டு அப்படிதான் சுத்திட்டு இருக்கிறாங்க. சென்னை கடற்கரையில் போராட்டத்தை இருந்தாங்க. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை மாநில கல்லூரி அதை பார்த்தோம். கல்லூரி மாணவர்கள் சென்னை கோட்டை முன்பாக உண்ணா நோன்பு இருப்பது என்றும் குடியரசு நாள் என்று நடைபெறும் தேசிய மாணவர் படை NCC அணிவகுப்பில் பங்கேற்பு என்றார். பின்னர் அவர்கள் இந்த புத்தகங்களை இந்தி புத்தகங்களை கொடுத்தனர். தேசிய மாணவர் படைக்கு கொடுக்கப்படும் கட்டளைகளை இந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்று தேசிய மாணவர் NCCன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஆங்கிலத்துல சொல்ற என்ன சொல்லுவாங்க, பிச்சே ஹை அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி லெப்ட் ரைட் சொல்லுவாங்க. அந்த இது தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னை கடற்கரை கூட்டத்தில் திரும்பி வந்திருந்த மாணவர்கள் சிலர் இந்தி புத்தகங்களை கொடுத்தனர். அந்த வழியாக வந்த பேருந்துகளை வெளியிட்டு தேசிய கொடி தோரணங்கள் அறுத்து எறிந்தனர். தேசிய கொடியினை இறக்கினர். மாணவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போலீசார் சமூக நடுவில் இருந்த மாணவர்களை தடியை நிறுத்தி கழித்தனர். போராட்டம் 1965 ஜனவரி 24ஆம் நாள் குடியரசு நாள் சென்னையில் சிவலிங்கம், ரெங்கநாதன் ஆகிய இருவரும் தீக்குத்து. நோட் பண்ணுங்க, நாம என்ன படிப்போம்? 1837 2 பேரும் ஜெயில இருப்பாங்க. யாரு? நடராஜனும் நடராஜன். சோ அதே மாதிரி இங்க யாரு வராங்கன்னா 1965 2 பேர் என்ன பண்றாங்க? குடியரசு சென்னையில் சிவலிங்கம், ரெங்கநாதன். சிவலிங்கமும் ரெங்கநாதனும். ஓகேங்களா? சிவலிங்கம்னா யாரு? சிவன். ரங்கநாதன்னா யாரு? பெருமாள். அப்படி வச்சுங்க, சிவனும் பெருமாளும் ஞாபகம். ஓகேங்களா? ரங்கநாதன் ஆகிய இருவரும் தீக்குளித்து உயிர் தியாகம் செய்தனர். இத்தீக்குளிப்பு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் அதிர்ச்சி அலைகளை எழுப்பின. போராட்டம் காட்டுத்தீ போலாயிற்று. குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திய எதிர்ப்பை கண்டித்தோம். இப்போ ஒரு படம் வருதா? என்ன படம்? சிவகார்த்தி இந்த ஒரு படம் வந்துருக்குதுல்ல, சூரரை போட்டு டைரக்டர். அந்த படத்துல பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா நியூஸ் பாத்தீங்கன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகம், சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சிவகார்த்தியனோட அவரோட பிறந்த நாளுக்கு ஒரு சின்ன கிளிப் கூட விட்டாங்க இல்லையா? அதுதான் இந்த இன்சிடென்ட். இப்ப அந்த இதுதான். ஓகேண்ணா. அதான் அந்த படம் தான். ஓகேண்ணா, ஒரே நிமிஷம். சரி, அடுத்த நாள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்திய எதிர்ப்பை கண்டித்தும் மாணவர்களை விடுவிக்க கோரி ஊர்வலம் நடத்தினார். ஜனவரி 27 ஆயுதப்படையினர் ஊர்வலத்தை தடுக்க முற்பட்ட போது கல்வீச்சு, தண்ணீர், புகை, துப்பாக்கி சூடு நடைபெற்றன. ஓகே, துப்பாக்கி சூட்டில் ராஜேந்திரன் என்ற மாணவர். நோட் பண்ணுங்க, இதுதான் இதுதான். ஓகேனா, துப்பாக்கி சூட்டுல யாரு உயிரிழக்கிறான்? ராஜேந்திரன். நெடுமாறன் படுகாயமடைந்தான். பல காயமுற்றார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து சிதம்பரத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிதம்பரத்தில் 144 உடை. ஓகேவா? சோ யார் 2 பேர் தீக்குளிச்சா? சிவனும் பெருமாளும், ரங்கராஜனும். ஓகே, சிவலிங்கமும் ரங்கராஜனும். சரிங்களா? அதே மாதிரி ஒரு மாணவன் துப்பாக்கி சூட்டால சொல்லப்பட்டானா அவரு ராஜேந்திரன். சரிங்களா? யாரு படுகைன்னா நெடுமாறன். கோவை RS புரத்தில் நடக்க இருந்த திமுக கூட்டம் தடை செய்யப்பட்டதால் கலைந்து சென்ற கூட்டத்தினர் இந்தி படம் ஓடிக்கொண்டிருந்த கென்னடி
பாவண்டா தேட்டர்காரன். கென்னடி திரையரங்கம் முன் ஆர்ப்பாட்டம் செய்து திரையரங்கை மூடச் செய்தனர். 2 ஆட்டோக்களுக்கு தீ வைக்கப்பட்டது. காங்கிரஸ் உறுப்பினர்களது வீடுகள் மீது கற்கள் வீசின, பந்தல் கொளுத்தப்பட்டு 46 பேர் கைது செய்யப்பட்டனர். வன்முறை சென்னையில் போராட்டத்தை தொடர்ந்த மாணவர்கள் சென்னை புகையிரத நிலையத்தின் முன் கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மின்சார ரயில்கள் மீது கற்கள் வீசினர். பச்சையப்பன் கல்லூரி அருகே ஒரு பேருந்து தீ வைக்கப்பட்டது. கன்னிமரா ஹோட்டலுக்கு எதிரே இருந்த அரசு கலைக் கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். போலீஸ் தடியடி 2 மாணவர்கள் படுகாயமடைந்தனர். வில்லிவாக்கத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்தினர். தபால் நிலைய இந்தி பெயர் பலகைகளுக்கும் தபால் பெட்டிகளும் உடைத்து எறியப்பட்டன. போராட்டத்தில் கைதான மாணவர்களை விடுதலை செய்யக்கோரி லயோலா கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம் இருந்தனர். மாணவர்கள் போராட்டம் தீவிரமானால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மூடிவிட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தது. ஜனவரி 29. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணாங்க, மாணவர்கள் தான் இதுல ஹீரோ. அப்போ ஓகே, ஏன்னா எல்லாரையும் கை செஞ்சு உள்ளாடிக்காச்சு. அப்ப இங்க யாரும் ஹீரோ ஆயிட்டா? மாணவர்கள்லாம். இந்திய போராட்டம் என்பது பல இடங்களில் போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருந்திருக்காங்க? அப்போ இந்திய போராட்டத்துல 63 பேர் உயிரிழந்தாங்க துப்பாக்கி சூட்ல. சரிங்களா? நாம இன்னைக்கு உட்காந்துட்டு அழகா உட்காந்து படிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு பார்த்து இறங்கி போராடி இருக்கான். ஓகேவா? தலைவர் விடுதலை. நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? உட்காந்துட்டு ஐயோ முடியல, அதை பண்ண முடியல, இதை பண்ண முடியலன்னு உட்காந்துருக்கோம். முதலமைச்சர் பக்தர்களிடம் இந்திய போராட்டத்தை திமுகவினர் தான் தூண்டிவிட்டார்கள் என்றும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறினார். இருப்பினும் போராட்டத்தை முடிவு கொண்டு வரும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்கள் அனைவரும் விடுதலை செய்து உத்தரவிட்டார். ஜனவரி 31. இருப்பினும் போராட்டம் நீடித்தது. தொடர் போராட்டம். திமுக தலைவர்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்திய எதிர்ப்பு மட்டும் தானே எல்லாரும் படிச்சுக்கிறோம். 1965 பிப்ரவரி மாதத்திலும் தொடர்ந்தது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்னாச்சு? இப்போ ஜனவரி பிடிச்சி பிப்ரவரி தொடர்ந்து. மதுரை மாணவர்கள் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி கோஷங்களை எழுப்பி எஞ்சின் மீது கருப்பு ஏற்றினர். நாம் தமிழர் இயக்கத்தைச் சேர்ந்த தர்மபுரிக்கு அருகே குமாரசாமிப்பேட்டையை சேர்ந்த கிருஷ்ணன், நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த தர்மபுரிக்கு அருகே குமாரசாமிப்பேட்டையை சேர்ந்த கிருஷ்ணன் சட்டசபை முன் தீக்குளிக்க போதாமல் கடிதம் எழுதிய கைது செய்யப்பட்டார். மூடப்பட்ட கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்ட போதிலும் பிப்ரவரி 8 மாணவர் போராட்டம் குழுவை ஏற்படுத்தி போராட்டத்தை தொடர்ந்தார். இக்குழுவுக்கு ரவிச்சந்திரன் தலைவராகவும் பே. சீனிவாசன் செயலராகவும் இருந்து தமிழ்நாட்டு போராட்டத்தை ஒருங்கிணைத்தார். போராட்டம் சென்னை, சேலம், திருச்செங்கோடு, கோவை, வெள்ளக்கோவில், மதுரை, கரூர் ஆகிய இடங்களுக்கு பரவி பல இடங்களில் வன்முறை நிகழ்ச்சி முடிந்தது. பிப்ரவரி 10 ஒரே நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 7 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. 24 பேர் இருந்தனர். ஆல்ரெடி எத்தனை பேர் பார்த்தா? 63 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. மீண்டும் 24 பேர் போறது. 2 போலீஸ் அதிகாரிகள் திருப்பூரில் எரிக்கப்பட்டனர். 2 போலீஸ் அதிகாரிகள். கலவரங்களை கட்டுப்படுத்த ராணுவம் வரவழைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்குலைத்து விட்டது. இப்போராட்டம் போது பல மாணவர்கள் தலைவர்களுக்கு திமுக பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டனர். தடையை மீறி ஊர்வலம் சென்றதாக குன்றக்குடி அடிகளார் நோட் பண்ணுங்க. தடையை மீறி ஊர்வலம் சென்ற குன்றக்குடி அடிகளார், ராஜகோபால், ராஜன், அருணாச்சலம், ஆறுமுகம் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. யாராவது? குன்றக்குடி அடிகளாரு, ராஜகோபால், ராஜன், அருணாச்சலம். எல்லாம் படிச்சு வரேன்னு முக்கியமான எடுத்துலாம். தடையை மீறி தண்டிக்கப்பட்ட முதல் மடாதிபதியார் நோட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடிகளாருக்கு அபராதம் விதிக்கப்பட்டதான். ஓகே, தடையை மீறி தண்டிக்கப்பட்ட முதல் மடாதிபதி யாரு? தடையை மீறி தண்டிக்கப்பட்ட முதல் மடாதிபதி குன்றக்குடி அடிகள் தான். நாம் தமிழர் இயக்கத்தை நோட் பண்ணி வச்சலாம். இதெல்லாம் கேள்வி கேட்கறது வாய்ப்புகள் உண்டு. நாம் தமிழர் இயக்க தலைவர் சீபா ஆதித்தனரும் முத்தமிழ் காவலர், நாம் தமிழர் இயக்கத்தோட தலைவர் சீபா ஆதித்தனரு, முத்தமிழ் காவலர் கியூ அஸ்வினரும் கைது செய்யப்பட்டார். இதெல்லாம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கைது செய்திருக்காங்க. போராட்டம் நிறுத்தப்பட்டது. பதவி விலகல். தமிழ்நாட்டின் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லை மீறி சென்று கொண்டிருந்தால் மத்திய உணவு அமைச்சர் சி. சுப்பிரமணியமும் மத்திய உணவு அமைச்சர் பார்த்தோமா? அவரு சி. சுப்பிரமணியம் என்ன ஆயிட்டாருன்னு பார்த்தோம். அவர் காமராஜரோட காலத்திலே அவரு மத்திய நாடாளுமன்ற அமைச்சரா மாற்றான்னு பார்த்தோம். மத்திய உணவு அமைச்சர் சி. சுப்பிரமணியமும் பெட்ரோல் துறை இணை அமைச்சர் ஓ.வி. அழகேசனும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். பிரதமர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி அவர் தானே இருந்தாரு. வானொலி வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்தி தருவதாக இல்லை. அவர் கேட்கிறாரு. யாரே லால் பகதூர் சாஸ்திரி வானொலியில சொல்றாரு, அதை ஏத்துக்கல. திருச்சியில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வீரப்பன் இந்தி திணிப்பை கண்டு தீர்த்து விட்டார். திருச்சியில யார் தீ குளிக்கிறா? திருச்சியில ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வீரப்பன். சென்னையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பித்தது. போராட்டம் பிப்ரவரி 12 ஊர்களில் துப்பாக்கி சூடு நடைபெற்றது. மீண்டும் ஒரு ஆல்ரெடி 68 பேர் பார்த்தோம். 63 பேர் பார்த்தோம். அப்புறம் ஒரு 24 பேர் பார்த்தோம். இப்போ ஒரு 31. சரிங்களா? ஓகே. கண்டனம். ராணுவத்தை துணை கொண்டு கலவரம் அழைக்கப்பட்டது. கண்டனம். மத்திய அரசின் இந்தி கொள்கை பற்றி பல அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நேருவின் உறுதிமொழிகளுக்கு சட்ட வடிவம் தராவிடில் இந்தியா பல பகுதிகளாக பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்ற வழக்குரைஞர்கள் சங்கங்கள் எச்சரித்தன. யாவற்றுக்கும் மேலாக குடியரசுத் தலைவர் எஸ். ராதாகிருஷ்ணன் அப்ப யாரு இருப்பாரு? 1962 ராஜேந்திர பிரசாத் செத்துருவாரா? அவர் இறந்த பின்னாடி எஸ். ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவராக இருப்பாரா? இது குடியரசுத் தலைவராக இருப்பாரா? ஓகே. பிரதமர் சாஸ்திரி இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். ராதாகிருஷ்ணன் யாரு சொல்றாரு? பிரதமருக்கு அறிவுறுத்துறாரு. இவற்றின் விளைவாக மத்திய உள்துறை அமைச்சர் பிறப்பித்த ஆணை திரும்ப பெறப்பட்டது. பிரதமர் சாஸ்திரி நேருவின் வாக்குறுதியை பின்பற்றுவதாக உறுதியளித்தார். ஓகேங்களா? ஆனா மொத்தம் எத்தனை மாநிலம் இருக்கு தமிழ்நாட்டுல? இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு போராட்டம் கிடையாது. இந்திய போராட்டம் தமிழ்நாட்டுலதான் போராட்டம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தான் மொழிக்கு இதாக இருக்கும். ஹிந்தி வந்தா எல்லாத்தையும் அழிச்சிடும் சொல்லி கரெக்டா இருந்திருக்கும்.
இதை அடுத்து முதலமைச்சர் பக்தவச்சலம் ஆங்கிலத்தில் நிரந்தரமாக படிப்பதற்கான சட்டம் கொண்டு வர முயற்சிப்பதாகவும் முதலமைச்சர் பக்தவச்சலம் சொல்ற ஆங்கிலத்திலேயே என்ன பண்ணலாம் கொண்டு வரது முயற்சி என்றார். மாணவர் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பேரில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் நிறுத்தப்பட்டது. ஓகேங்களா. 1965 பிப்ரவரி 12 தான் இந்த வாக்குறுதியே வருது. 1965 பிப்ரவரி 12 பாராளுமன்ற கூட்டத்தை துவக்கி வைத்து பேசிய குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்தி பேசுகிற மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்ற நேருவின் உறுதிமொழியை நிறைவேற்றுவோம் என்று உறுதியளித்தார். அதன் பின் 1965 பிப்ரவரி 24 கூடிய காங்கிரஸ் செயற்குழு தேர்வுகள் அனைத்தும் பிரதான பிராந்திய மொழிகளில் எழுத அனுமதித்தல், மும்மொழி திட்டத்தை முறையாக செயல்படுத்தல், 1963 ஆண்டு ஆட்சி மொழி சட்டம், 1963 ஆட்சி மொழி சட்டம் பஞ்சு 1963 நேருவின் உறுதிமொழிக்கு உருவம் கொடுக்க முடியும். நோட் பண்ணிச்சுங்க. ஆட்சி சட்டம் 1963 ஆட்சி மொழி சட்டத்தை நேரு உறுதிமொழிக்கு உருவம் கொடுக்கும்படி சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது. இதை தொடர்ந்து முதலமைச்சர் பக்தவச்சலம் சொன்ன உறுதிமொழியை அடுத்து குறு உள்நாட்டு போர் விலக்கிக் கொள்ளப்பட்டது. இப்ப நம்ம இதுல இருந்தது மத்திய மாநில ஆட்சித் தலைவர்களின் வேகமற்ற முடிவுகளாலும் பேச்சாலும் போக்கலும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செலவு தந்தது. அச்சரிவு 1967 கொண்டு போச்சு. திமுகவின் பங்கு அவ்வளவுதான். 4 பேர் தான். ஓகே. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு எனக்கு பசி எடுத்துச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடைபெறுவது பொறுப்பு. இந்திய எதிர்ப்பு போராட்டம் திமுகவில் அறிவிக்கப்பட்டது. அப்போராட்டத்தில் திமுக அல்லாத கட்சிகளும் கட்சியாளர் தலைவரும் போராட்டம் துவங்கப்படுவதற்கு முன்பாக எச்சரிக்கை நடவடிக்கை திமுக தலைவர் என்ன பண்ணிட்டாங்க 1965 ஜனவரி 24 நைட்ல கைது செஞ்சாங்க. என்னும் போராட்டம் அறிவிக்கப்பட்டு குடியரசு தலைவர் மாணவர்கள் முன்னிலை நடத்தப்பட்டது. 1942 காந்தி உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவரும் கைது செய்யப்பட்ட பின் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் மக்கள் இயக்கமானது போல எதோட ஒப்பிட்டார் பாரு. 1965 இந்திய போராட்டம் காந்தி தான் வந்து செய்யல செத்து மணி தோன்றாரு. காந்தி சொன்னனால்தான் நீங்க இல்லாத வார்த்தை என்னன்னா காந்திக்கே கோபம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரிதான். ஏன்னா காந்தி ரொம்ப அகிம்சைவாதி. அவரே என்ன சொல்லிட்டாரு, செய் இல்ல செத்து மடிதான் சொல்லிட்டாரு. அப்போ மக்கள் எல்லாம் வீறு கொண்டு போறான். ஆனா அதனால காந்தி தூக்கி உள்ள வச்சிட்டாங்க. ஆனா அது மக்கள் போராட்டமா மாறிச்சு. அது மாதிரி 1965 திமுக தான் தூண்டி விட்டாலும் அவங்களை வந்து கைது செஞ்சு உள்ளாட்சாலும் அது மாணவர்கள் எந்த ஒரு தலைமையும் இல்லாம நடந்தது பாருங்க. எவ்வளவு பெரிய போராட்டம். எந்த ஒரு தலைமையும் இல்லாம நடந்ததுன்னா மாணவர்கள் அன்னைக்கு எப்படி இருந்தான்னு பாருங்க. ஓகேவா. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கான்னு பாருங்க. அன்னைக்கு கையில போன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எப்படி தொடர்பு கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை செஞ்சான். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்து கிடக்குறோம். இவ்வளவு இருந்தோம். திமுகவின் தான் இந்திய போராட்டத்தை தூண்டிவிட்டு என்பதற்கான ஆவணாதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக முதலமைச்சர் பக்தவச்சலம் சொல்றாரு. ஆமா, அவற்றை வெளியிடவில்லை. திமுக தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் அண்ணாதுரை மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புல திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பிறகு அண்ணாதுரை சொல்றாரு. அப்படி விடுபட்டும் போராட்டம் தொடர்ந்தது. திமுக இந்திய போராட்டத்தை நேரடியாக தூண்டவில்லையானும் அக்கட்சி உருவாக்கிய வட இந்திய ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சி போராட்டத்துக்கு ஆமா அதாவது இவங்க பேசுறாங்க இல்லையா இந்தியை எதிர்த்து இவங்க பேசுறாங்க இல்லையா அது போராட்டத்துக்கு உந்து சட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரு சொல்ற ராபர்ட் கார்டு கிரேவ். ஓகேங்களா. அதாவது திமுக இந்திய போராட்டத்தை நேரடியாக தோண்டவில்லை ஆகினும் அக்கட்சி உருவாக்கிய வட இந்திய ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சி அவங்க தூண்டிய உணர்ச்சி போராட்டத்துக்கு உந்து சக்தியா அமைந்ததுன்னு சொல்லி ராபர்ட் கார்டு கிரேவ் சொல்றாரு. ஓகேவா. ஓகே. ராபர்ட் கார்டு கிரேவ். ஓகே. எப்படி ஆயினும் இந்திய போராட்டம் தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கு பன்மடங்கு பெருகும். அக்கட்சி 1960 பொது தேர்தலில் அசாதாரண வெற்றி பெறும். ஓகே. காரணமாச்சு. முதலமைச்சர் பக்தவச்சலம் தேச பக்தர். ஓகே. குட் பர்சன். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர். ஓகே. குட். மத்திய அரசின் மொழிக் கொள்கையை மறுபேச்சின்றி கடைபிடித்தவர். ஆமா, மறுபேச்சிலும் கடைபிடித்தார். மத்திய அரசின் மும்மொழி கொள்கையை சிறமேற்கொண்டு செயல்படுத்தியவர். கல்லூரியில் தமிழை பயிற்சி மொழியாக்குவது மாணவர்கள் நலனுக்கு உகந்ததல்ல, நடைமுறை சாத்தியமற்றது என்று உளப்பூர்வமாக நம்பியவர். தமிழ்நாட்டில் உருவாகி விசுவரூபம் எடுத்து வந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியையும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தேச விரோத செயலாக கருதினார். இந்திய போராட்டத்தை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக கருதி வன்முறை நிகழ்ச்சிகளை போலீசாரையும் ராணுவத்தையும் கொண்டு முறியடித்து விடலாம் என்று முடிவெடுத்தார். ஓகே. ராணுவத்தை கொண்டு முடிவெடுத்தார் முதலமைச்சர். 1965 ஜனவரி 25 மாணவர்கள் மெரினா கடைக்கு செல்லும் முன்பு கோட்டைக்கு சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்க முயன்றனர் மாணவர்கள். 1965 ஜனவரி 25. ஓகே. ஏன்னா 26 தானே போராட்டம். அதுக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனால் முதலமைச்சர் மாணவர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். நிலைமை கட்டுக்கடங்காமல் சென்ற பின் மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சரின் கடுமையான மனப்பான்மை மாணவர்களை சந்தித்த மற்றதும் போலீசாரை கொண்டு மாணவர்களை கலக்கம் என்றதும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி விரிவான இதுக்கு வலியுறுத்தி விட்டது. ஓகே என்று எழுதியுள்ளார். யார் எழுதியிருக்காரு? சி சுப்பிரமணியன் தான் எழுதியிருக்காரு இவங்களை பத்தி எல்லாம். ஓகே. அதாவது இவர் வந்து மாணவர்களை சந்திக்காததும் கடுமையான மனப்பான்மையும் போலீசாரை கொண்டு மாணவர்களை வந்து அடக்கிறதும் கலவரத்துக்கு வன்முறையா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சி சுப்பிரமணியன் சொல்றார். முதலமைச்சர் இந்திய போராட்டத்தின் உணர்ச்சி பகுதியை புரிந்து கொள்ளாமல் அந்த உணர்ச்சியை காயப்படுத்தவே போராட்டத்துக்கு தீவிரத்துக்கு காரணம் என்பது இவரது கணிப்பு. சுருங்க கூறிய இந்திய எதிர்ப்பு செயலுக்கு முதலமைச்சர் எதிர்ச்செயலே போராட்டத்துக்கான காரணம் சொல்ல வராங்க. ஓகே. அதனாலதான் தோத்தாங்க. மீஞ்சூர் பக்தர்களும் செல்வமும் அரசியல் செல்வம் உடனடி சென்றவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். சட்ட புலமை தேசம் மற்றும் நிர்வாக அனுபவம் மிக்கவர். இந்திய விடுதலை அடைவதற்கு முன்பு அதற்கு பின்னரும் 17 ஆண்டு காலம் தொடர்ந்து காங்கிரஸ் அமைச்சராக இருந்திருக்காரு. நான் பார்த்தேன் 1937 இவரோட இதுல இருந்தே இருந்திருக்காரு பக்தவச்சலம். யாரு? 1937 ராஜாஜி அமைச்சரவை. 1946 இருந்து அவரு 1954 தானே
3ல தானே முதலமைச்சர் ஆகிறது. அது வரையுமே என்னன்னா அமைச்சரா தான் இருந்திருக்காரு. ஓகே. தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சரும் இவர்தான். பக்தவச்சலம் முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது உணவு பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, இந்தி மொழி பிரச்சனை, திமுகவின் எழுச்சி ஆகிய அனைத்து பிரச்சனையும் அரசியல் வாரிசுகளாக பெற்றார். அவரது ஆட்சி காலத்தில் மொழி பிரச்சனை, பிற பொருளாதார பிரச்சனைகள் பின்னுக்கு தள்ளிவிட்டு பூதகரமாக வெளியிடப்பட்டது. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் தீவிர கவனம் செலுத்தாமல் விவேக அணுகுமுறையால் பிரச்சனையை பெரிதுபடுத்தி விட்டார். அதன் விளைவாக தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி மீளா முடியாமல் வீழ்ச்சி அடைஞ்சு. ஓகேனா, காலத்தின் குரலை கேட்காதவர் காலத்தால் ஒதுக்கப்படுவர் என்று கூற்றுக்கு முன்னுதாரணம். காலத்தின் குரலை கேட்காதவர் காலத்தால் ஒதுக்கப்படுவார் என்ற கூட்டுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்காரு. ஓகேனா, இது யார் புதுசா வந்துறாரு? கக்கனா. ஓகே ஓகே, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட். அப்படியே போயிட்டாரு. அடுத்து வந்து கக்கன். ஓகேங்களா, கக்கன் வந்து 1908 to 1981 ஹரிஜன தலைவர். கக்கன் 1908 to ஜூன் 18 மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகாவில் வந்து தும்பைப்பட்டி என்ற கிராமத்துல எளிய ஹரிஜன குடும்பத்தில் பிறந்தார். அப்போ எங்க மதுரையில மேலூர் தாலுகா தும்பைப்பட்டி என்ற கிராமத்துல ஹரிஜன குடும்பத்துல பிறந்தவர். இவர் தந்தை பூசாரி. இதுவரையும் பார்த்ததுலேயே ஹரிஜன குடும்பத்தை சார்ந்த ஒரு தலைவராக தான் இவர் கக்கன். வேற மீது எல்லாமே வெவ்வேறு சாதிகள் தான். இவர் தான் ஹரிஜன தலைவராக வராது. இவரது தந்தை பூசாரி. கக்கன் கிராம கோவிலின் சமையல் செய்வர். கக்கன் பள்ளி மாணவனாக இருந்தபோது இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈர்க்கப்பட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் சென்றார். ஹரிஜன சேவையில் குறிப்பாக ஹரிஜனங்களின் ஆலய பிரதத்தில் ஆர்வம் கொண்டார். 1939 ஜூன் 7 நம்ம பாப்போம் இல்லையா, வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க, நம்ம ஜூன் 9 என்னமோ பாப்போம்னு நினைக்கிறேன், 1939 ஜூன் 7 வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரசனம் நடந்தது. அப்ப இந்த டேட் எடுத்துங்க, 1939 ஜூன் 7. அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஐயருடன் ஜூலை 9 சார். ஓகே 1939 ஜூலை 9 பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல ஜூன் 7 இருக்கு, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, 1939 ஜூன் 7 வைத்தியநாத ஐயர் தலைமையில் மதுரையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலய பிரசனம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஐயருடன் கக்கன், முத்து, PR பூவலிங்கம். ஓகேங்களா, பூவலிங்கம் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் ஐயருடன் ஓகே போனாங்க. VS சென்னையா, ஆவலம்பட்டி முருகானந்தன் ஆகிய 5 ஹரிஜனங்கள் சென்றாங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் ஹரிஜனம் பாருங்க, யாரெல்லாம் சொல்றாங்க. அதாவது வைத்தியநாத ஐயரோட, ஏன்னா வைத்தியநாத ஐயர் வந்து பிராமணர், அவரோட யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா கக்கன், ஓகேங்களா, முத்து, அப்புறம் பூவலிங்கம், ஓகே, அடுத்தது சின்னையா, ஆவலம்பட்டி முருகானந்தம். இவங்க 5 பேரும் என்னன்னா ஹரிஜனங்கள். இவங்க 5 பேரும் யார் வைத்தியநாத ஐயர் எங்க கூட்டு போயிருந்தா கோயிலுக்குள்ள கூட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லி PS சந்திரபிரபு. யாரு இவரு? ஏன்னா வைத்தியநாதன் யாரு வந்துடும், ஓகே. காங்கிரஸ் தலைவர்கள். சரி, நெக்ஸ்ட். கக்கன் காங்கிரஸ் தொண்டராக போர்வாளத்துடன் பணியாற்றியமைக்காக காங்கிரஸ் தலைவருடன் தொடர்பு மக்களிடையே செல்வம் பெற்றார். 1952 57 வரை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். காமராஜர் சத்தியமூர்த்தியின் சீரது போன்று, காமராஜர் எப்படி சத்தியமூர்த்தியின் சீரது போன்று கக்கன் காமராஜர் சீர். அப்போ கக்கன் யாரோட சீரது? காமராஜர் சீரது. நம்ம காமராஜர் அமைச்சரவையிலேயே கக்கன் இருந்திருப்பாரு. காமராஜரும் என்ன அமைச்சரா சொன்ன, பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தாரா கக்கனு? ஞாபகம் இருக்கா காமராஜர் காலத்துல? காமராஜருக்கும் கக்கனும் இந்த தொடர்பு நட்பும் ஆத்மத்தமானது, நெருக்கமானது. காமராஜர் முதலமைச்சரானவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை பதவியை ராஜினாமா செய்தார். ஆமா இல்லையா, காமராஜர் முதலமைச்சரானவுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வந்து பதவியை ராஜினாமா செஞ்சார். 1954 டிசம்பர் மாதம் 29 சென்னையில் கூடிய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் காமராஜர் கக்கன் பெயரை முன்மொழிய அண்ணாமலை பிள்ளை வழிமொழிய கக்கன் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக, அதாவது 1954 தான் வந்து யாரு ராஜாஜி இதாகிறாரு, பதவி விலகிறாரு. காமராஜர் பதவி ஏற்கிறாரு. அவர் முதலமைச்சர் ஆனா அப்ப காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவி காலி ஆயிடும் இல்லையா, அந்த பதவிக்கு யாரு அவருக்கு பின்னாடி இது பண்றாரு, கக்கனை வந்து நியமனித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஹரிஜன், ஒரு ஹரிஜன். நல்லா பாருங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக ஒரு ஹரிஜன் முதல் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அது யாருன்னா கக்கன். 1954 டிசம்பர் 29 டிசம்பர் 20. அமைச்சர் 1957 பொதுவில் பிறகு காமராஜர் முதலமைச்சரானவுடன் அவரது அமைச்சரவையில் கக்கனை சேர்த்துக் கொண்டார். பார்த்தோமா, பொதுப்பணித்துறை சொன்னா மற்றும் ஹரிஜன நலத்துறை, பொதுப்பணித்துறையும் ஹரிஜன நலத்துறையும் ஒப்படைத்தார். 1962 மார்ச் 13 அடுத்த எலெக்ஷன்ல 62 மார்ச் 13 63 அக்டோபர் 3 வரை கக்கன் வேளாண் துறை விவசாயத்துறை அமைச்சரா பார்த்தோம். அதற்கிடையே அவர் அவை நடவடிக்கை ஆலோசனை குழு உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் 62 ஏப்ரல் 4 1963 அக்டோபர் 3 1967 வரை கக்கன் உள்துறை அமைச்சராக இருந்தார். பாருங்க, அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா விவசாயத்துறை அமைச்சரா இருக்காரு கொஞ்ச நாள். 62 மார்ச் 15 63 அக்டோபர் 3 வரையும். அக்டோபர் 3 அடுத்து 67 வரை கக்கன் உள்துறை அமைச்சராக ஆயிட்டாரு. 67ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கக்கன் மேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் OP ராமனிடம் தோன்றார். காமராஜர் தோத்துட்டாரு. காமராஜர் யார்கிட்ட பார்த்தோம்? காமராஜர் யார் பார்த்தோம்? காமராஜர் சீனிவாசன் ஐயங்காரா? சீனிவாசன் ஐயங்கார் இல்ல, சீனிவாசன் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டாரு. போவோ இந்த இடத்துல அதே மாதிரி இங்க வரனா கக்கன் வந்து மேலூர் தொகுதியில் அவரோட தொகுதியிலே சொந்த தொகுதியிலே வேட்பாளர் OP ராமனிடம் தோல்வியடைந்தார். திமுக வேட்பாளர் நடேச முதலியாரால் தோல்வியடைந்தார்.
ராஜாஜி வந்து ராஜாஜியா அண்ணா ராஜா அண்ணா 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 காஞ்சிபுரத்துல அண்ணா வந்து அது வந்து 1962 தேர்தல்ல ஓகேவா 62 தேர்தல்ல ஓகே இங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திமுக வேட்பாளர் ஓபி ராமனிடம் தோல்வி அடைந்தார் ஓகேவா கக்கன் மேலூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஓபி ராமனிடம் தோல்வி ஓபி ராமன் நோட் பண்ணி வச்சாங்க அதன் பின் அவர் அரசிலிருந்து விலகி கொண்டார் அவ்வளவுதான் ஓகே சாதனையாளர் சிறந்த சாதனையாளர் இவர் வந்து கக்கன் சிறந்த சாதனையாளர் எளிமைக்கு எடுத்தார் எளிமைனாலே கக்கன் தான் சொல்லுவோம் அவர் அமைச்சர் பொறுப்பில் இருந்த போதுதான் மேட்டூர் மற்றும் வைகை நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டன ஓகே ரமேஷ் இதுதான் சொல்லிப்பீங்க மேட்டூர் மற்றும் வைகை நீர்த்தேக்கங்கள் அப்படின்னா காமராஜர் தான் முதலமைச்சர் வேளாண்மை பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்டன ஓகேங்களா நீர் தேக்கம் ஓகேங்களா இதுதான் 1999 மத்திய அரசாங்கம் கக்கனின் பங்களிப்புகளை பாராட்டி அவரது பெயரில் எப்போ 1999 கக்கனுக்கு அஞ்சல் தலை இன்னொரு பண்ணி வச்சுங்க 1997 ருக்குமணி லட்சுமதி ருக்குமணி எப்ப பார்த்தா 97 வெரி குட் ருக்குமணி வந்து 97 கக்கன் வந்து 99 ருக்குமணி 97 கக்கன் 99 கக்கன் உத்தமமானவர் நேர்மையானவர் மற்றவர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவர் கோடிக்கணக்கில் பணம் வழங்கிய புழங்கிய இடத்தில் வந்தும் அதில் ஒரு காசை கூட அபகரிக்காதவர் அனுபவிக்காதவர் கவிஞர் கண்ணதாசன் நோட் பண்ணுங்க கக்கன் உத்தமானவர் நேர்மையானவர் மற்றவர்கள் நேர்மையாக வேண்டும் என்று ஆசைப்படுவர் கோடிக்கணக்கில் பணம் இருந்தும் அதில் ஒரு காசு கூட அபகரிக்காதவர் அனுபவிக்காதவர் சொல்லிட்டு கண்ணதாசன் அவ்வளவுதான் ஓகேவா ஸோ எதோட முடிஞ்சுச்சுன்னா யாரு யாரு முடிச்சப்போ பக்தவச்சலம் முடிச்சாச்சு கூட வந்து கக்கனை சேர்த்துட்டோம் சரிங்களா ஓகே அவ்வளவுதான் அடுத்தது வந்து அண்ணாதுரையும் கலைஞரும் பார்த்துட்டோம்னு வச்சுங்க கிட்டத்தட்ட இந்த புக்கு நமக்கு ஓவர் சரிங்களா இந்த புக் வந்து இன்னும் ஒரு கிளாஸ் தான் ஒரு கிளாஸ் போட்டோம்னா அண்ணாதுரையும் யாரு கலைஞர் கருணாநிதியும் முடிச்சு விட்டுருவோம் ஓகே இது முடிச்சுனாலே நமக்கு இந்த புக்கு இதுல மீண்டும் ஐஎன்எம் படிக்கும்போது அந்த ஐஎன்எம் தலைவர்களை பத்தி நம்ம படிக்க வேண்டியதா இருக்கும் சரிங்களா ஓகேவா ஸோ எத்தனை பேஜ் வருதுன்னு பாருங்க அத்தனை பேஜ் வந்தாலும் அது முடிச்சு தள்ளிடலாம் ஓகேவா ரமேஷ் எத்தனை பேஜ் வருது மட்டும் பார்த்து அடுத்த இதுல சொல்லிடுங்க முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு போட முடியும்னு பாக்குறேன் இல்லைன்னா இன்னொரு அடுத்த கிளாஸ் வந்து எதுனா யூனிட் 9 அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் இருக்கு இல்லையா அதுல வந்து ஸ்கீம்ஸை வந்து கவர் பண்ணிடலாம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்கீம் இருக்கோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம் தனித்தனியா போட்டு ஒரு ப்ராப்பரா எழுதி வச்சோம்னா நமக்கு மெயின்ஸ் கூட யூஸ் ஆகும் சரிங்களா ஓகே கருணாநிதி 2 பேரும் சேர்த்து ஒரு 45 பக்கம் வரும் 47 பக்கங்கள் ஓகே முடிச்சிடலாம் 466 வரைக்கும் வருதுங்க சார் ஓகே ஓகே